ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேஎஸ் மல்டி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டு சேர்த்துக்கலாம். அதனால் கலரி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை வந்து வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுட்டா சரியாக போகும். அதுக்கப்புறம் வேக வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நல்லா கழட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிடும். கருவேப்பிலை வந்து கடைசியாக போடுறது நல்லா வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கடைசியாக போடுறோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து சாதத்துக்கு போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.